கிடைக்கும் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஆத்தானியல் கிதாபா என்பதற்கு குரான் என்பதுதான் பொருள் என்பதற்கு என்ன அர்த்தம்? நாங்கள் கூறுகின்றோம் இந்த தௌராத் இஞ்சில் என்றுதான் பொருள். வேறொன்று பர்ரம்பி வாலிதத்தி என்பது மாதும் து ஹையருடன் சேர்த்து சொல்லியிருக்கிறீர்கள். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருந்தது வரை அவர்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தார்கள், பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆனதுக்கு பிறகு ஷர்த் மஃபூத் ஆகிவிட்டது. ஆகவே இந்த மாதும் து ஹையன் என்ற சொல் பர்ரம்பி வாலிதத்தியுடன் சேர்த்து சொல்ல முடியாது. கவனமாக கேளுங்கள். பர்ரம்பி வாலிதத்தின் என்ற நிலைமை வரும்போது மட்டும்தான் மாதும் து ஹை என்று சொல்வதற்கு ஆதாரம் இல்லை. ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதாக நீங்கள் சொல்கிறீர்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருப்பது வரை அவரை பேணி காக்க வேண்டும், பொறுப்பு என்னுடையது என்று உன்னுடையது என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார். ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆகிவிட்டதுக்கு பிறகு அவர்களுக்கு இந்த அவர்களை பேணி காக்க வேண்டும் என்ற பொறுப்பில்லை. ஆனால் இதுடன் சேர்த்து மாதும் து ஹையன் என்று சொல்வீர்களே, அதுதான் தவறுன்னு சொல்றேன். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது வரும்போது ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்களா? அப்போது ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள் என்றால் மாதும் து ஹையனாக இருக்கலாம். மாதும் து ஹையன் என்பதற்கு ஹதரத் பர்ரம்பி வாலிதை ஒரு ஷர்த்தாக இருக்கிறது என்றால், கடைசி காலத்தில் வரும்போது மாதும் து ஹையனாக இருக்கிறார்கள் என்றால் பர்ரம்பி வாலிதத்தி என்பதற்கு சான்றாக அவருடைய வாலிதாவும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் மாதும் து ஹையன் சொல்ல வேண்டும். அவர் வாலிதா இல்லாமல் இருக்கும் போது மாதும் து ஹையனா இருக்க முடியாது என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த மந்திக்கு இந்த ஷர்த்து மஷ்ரூத் லாசிம் மல்சூம் என்றான் சொல்லி பொதுமக்களை ஏமாற்றாமல் உண்மைக்கு வாருங்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கூறியிருக்கிறார்கள்? இன்னி அப்துல்லாஹி, நான் அல்லாஹ்வுடைய அடியார். ஆதானி அல் கிதாபா, எனக்கு அல் கிதாப் கிடைத்திருக்கிறது. மாதும் து ஹையன், அந்த அல் கிதாபுக்கு ஏற்றவாறு ஸலாத்து ஸக்காத் செய்து கொண்டே இருப்பேன். மாதும் து ஹையன், கடைசி காலத்தில் நான் மாதும் து ஹையனாக இருக்கும் போது இந்த ஆத்தானியல் கிதாப் என்பதற்கு குர்ஆன் கரீம் தான் பொருள் என்பதற்கு சான்று என்ன? அதற்கு ஆதாரம் வேண்டும். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆன் யாரு கற்றுக் கொடுப்பாங்க? அல்லாஹ்வா? நீங்க சொல்றீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அல்லாஹ் வஹி இறக்க மாட்டான் என்று. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்தால் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் கிதாப் இறங்கியதை போன்று திருக்குர்ஆன் மீண்டும் இறங்குமா? அவ்வாறு இறங்கும் என்றால் அதுக்கு சான்று காட்டுங்கள். குர்ஆன் கரீமில் கூறப்பட்டிருக்கும் ஸலாத்தும் ஸகாத்தும் பேணி காப்பார்கள் கடைசியில் வந்ததுக்கு பிறகு என்றால் அதற்கு ஆதாரம் வேண்டும். அதாவது அல் கிதாப் என்பது தௌராத் இஞ்சில் இல்லை, அல் கிதாப் என்பது குர்ஆன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் கடைசியில் மாதும் து ஹையன் மீண்டும் வரும்போது, மீண்டும் வருகை தரும்போது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆதானியல் கிதாபா என்ற ஆயத்திற்கு மாறுபட்ட முறையில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல் கிதாபான குர்ஆன் கரீம் தான் கிடைக்கும் என்றால் குர்ஆன் கரீம் அவருக்கு யாரு கற்றுக் கொடுப்பாங்க? அல்லாஹ்வே கற்றுக் கொடுப்பானா? அப்படி என்றால் அதுக்குள்ள சான்று என்ன, ஆதாரம் என்ன? எவ்வாறு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கி கொண்டிருந்தான், அவ்வாறே ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்தால் அவருக்கு குர்ஆன் கரீம் கற்றுக் கொடுப்பாரா அல்லாஹ்? அல்லது வானத்தில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இப்போது கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறான் என்றால் அதற்குள்ள சான்று வேண்டும் திருக்குர்ஆனின் அடிப்படையில். ஆகவே இந்த பர்ரம்பி வாலிதத்தி என்ற அந்த ஆயத்தை சேர்த்து மாதும் து ஹையன் என்று கூறுவதற்கு அர்த்தம் இல்லை. இப்ப கடைசி காலத்தில் ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாதும் து ஹையனாக வருவார்கள். அப்ப பர்ரம்பி வாலிதத்தி அவருக்கு பணியாற்றுவதற்கு வாலிதாவும் இருக்க வேண்டும். வாலிதா வஃபாத் ஆகிவிட்டதாக கூறுகிறீர்கள். அதன் அடிப்படையில்
இந்த மாதும் துஹையன் என்ற சேர்த்து இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆகவே இது சற்று விளக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். அப்புறம் வமா முஹம்மதுன் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கப்லிஹி ரசூல் அஃபைமா தவகுதிலன் கலப்தும் அலா அகாபிக்கும் என்பது ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத் இறங்கிய பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உண்மையை விளங்கி எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றி எல்லா ரசூல்களும் எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்களோ அவ்வாறே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வஃபாத் ஆகிவிட்டதாக விளக்கமான முறையில் எடுத்துரைக்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் இவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலுன் கத் கலத் மின் கபீர் ருசுல் என்று சொன்னதின் காரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் போதும் வானத்தில் இருக்கிறார்கள் என்ற எண்ணம் கொள்ளவில்லை. அதற்குள் இந்த சான்றும் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா குல்லு ரசூலின் கத் கலத், ஒவ்வொரு ரசூலும் கத் கலத் மின் கப்லிஹி, ஒவ்வொரு ரசூலுக்கும் முன் வந்தவர்கள் எல்லாம் வஃபாத் ஆகி எல்லா நபிமார்களும் ரசூலும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உள்பட. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மரணிக்காமல் வேறு வழி இல்லை. ஏனென்றால் ஒரு ரசூலுக்கு மரணிக்காமல் இருக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறினான். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸெய்து ஒரு மனிதன் ஸெய்து ஒரு மனிதன் மரணிக்கக்கூடியவன். ஆகவே ஸெய்து மரணிக்கக்கூடியவன். அதே போன்று ஒரு ரசூல் மரணிக்கக்கூடியவர். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் என்றால் நிச்சயமாக அவர் மரணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ரசூல் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஆகவே இந்த விஷயமாக கொஞ்சம் நிதானமாக فقد خلت من قبله الرسل أفإما قتل انقلبتم على أعقابكم என்பதற்கு என்ன பொருள் ஹஜ்ரத் அபூபக்கர் நினைத்துக் கொண்டார்களோ அதே பொருள்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கும் நாமும் ஏற்க வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனை முறியடிப்பதற்காக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் மரணத்தை நிரூபித்து காட்டுவதற்காக இந்த ஆயத்து வந்திருக்கின்றது. நானும் ஒரு கடவுள் என்று என்னால் என்னை பற்றி சொல்லலாம். ஆக நான் மரணித்தால் நான் கடவுள் இல்லை என்று நிரூபித்து என்னென்னமோ சொல்லீர்கள். நல்லா புரிந்திருக்கிறீர்கள் நீங்கள். ஆனால் ஹஜ்ரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு கடவுள் என்று இன்றும் நம்பிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர் மரணித்ததாக கிறிஸ்துவர்கள் நம்புவதில்லை. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் உயிருடன் இருப்பதாக கிறிஸ்தவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டோம் என்று விட்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்வதில்லை. லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மர்யம், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹு வ சாலிசு ஸலாசத்தின். கிறிஸ்துவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருப்பதா. அதே முறியடிப்பதற்கு அல்லாஹ் கூறுகின்றான் மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலும், மஸீஹ் இப்னு மர்யம் ரசூல் மட்டும்தான். ஆகவே ஒரு ரசூலுக்கு மரணிக்காமல் வேறு வழி இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணிக்க செய்ததை எதிர்த்து விளக்கமாக எடுத்து காட்டவும் செய்கின்றார் அல்லாஹ். ஆகவே கிறிஸ்துவ கொள்கையை முறியடிப்பதற்காக அல்லாஹ் கூறுகின்றான் வமா முஹம்மதுன் மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலுன். ஆமா, இந்த மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூல் என்று மட்டும் சொல்லி மௌனமாக இருக்கலாம் அல்லவா? அவ்வாறு செய்யாமல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் என்று ஏன் சொல்லணும் அல்லாஹ்? அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன் தோன்றி எல்லா நபிமார்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஆகவே ஒரு ரசூலாக இருக்கும் கடவுள் இல்லை, ஒரு ரசூலாக இருக்கும் ஈசா இப்னு மர்யமும் மரணிக்காமல் வேறு வழி இல்லை என்று நிரூபித்து காட்டுவதற்காகத்தான் மல் மஸீஹ் இப்னு மர்யம் இல்லா ரசூலும் என்று சொல்ல மட்டும் சொல்லாமல் கது கலத் மின் கப்லிஹி ருசுல் என்று சொல்லி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு மீண்டும் நான் கூறுகின்றேன்,
என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் தோன்றிய எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்களும் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்று விளக்கமான முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு இஜ்மா என்று சொல்லப்படுகின்றது. எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு சஹாபி அவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் இருக்கிறார்களே என்று சொன்னதுண்டா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? எவ்வாறு ஹஜ்ரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் 40 நாட்களுக்காக தூருமலைக்கு சென்றார்களோ அவ்வாறு ஹஜ்ரத் ஈசா ரசூல் ஸல்லல்லாஹு போயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் உடல் உயிரோடு தான் போனார்கள் 40 நாட்கள். ஆனால் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் இருக்கும் அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் போன்றது போன்று ரசூலுல்லாஹ் போயிருப்பார்கள் என்று. இதில் என்ன தெரிகின்றது? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் வானத்தில் இருப்பதான ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்களுக்கு இருந்ததில்லை. சஹாபாக்களுடைய வஃபாத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகும் அந்த எண்ணிக்கை அவர்களுக்கு இருந்ததில்லை என்றுதான் தெரிகின்றது. अब देखिए क्या ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டதாக நேற்று நான் சொல்லியிருந்தேன். பல சான்றுகளும் அவையில் ஒன்று ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துஃப்ரஜூன். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் என்றால் அவருடைய வாழ்வும் மரணமும் மரணத்திற்கு பிறகுள்ள உயிர்ப்பெழுப்பதும் இந்த பூமியுடன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துஃப்ரஜூன் வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலாஹீன். இந்த பூமியில் உங்களுக்காக வாழ்வதற்கு எல்லா ஏற்பாடும் அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதன் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரு மனிதனாக இருக்கும்போது ஃபீஹா இந்த பூமியில் தஹ்யௌனா வாழ வேண்டும், வ ஃபீஹா தமூதுனா இதில் தான் மரணிக்க வேண்டும், வமின்ஹா துஹ்ரஜூன் மரணத்திற்கு இங்கிருந்தான் எழுப்பப்பட வேண்டும். ஆனால் இந்த பூமியுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் கடந்த 2000 வருட காலங்களாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் இருக்கிறார்கள் என்றால், இந்த பூமியுடன் எந்த தொடர்பும் இல்லாமல் 2000 வருடங்களாக வானத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர் மனிதர் அல்ல என்று சொல்ல வேண்டும். மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒன்று சொல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்ததாக நீங்கள் சொல்கிறீர்கள். அதுக்கு நாங்கள் பதில் எதுக்காக நாங்கள் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மிசால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடையது என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் நுத்ஃபை இல்லாமல் தந்தையின் நுத்ஃபை இல்லாமல் படைப்பதற்கு அல்லாஹ்வினால் இயலும் என்றால், தாயுடையும் தந்தையுடையும் நுத்ஃபை இல்லாமல் படைப்பதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைப்பதற்குள்ள சக்தி அல்லாஹுக்கு இருக்கின்றது. இது அல்லாஹுக்கு இருப்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுவதன் காரணமாகத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாமல் பிறந்ததாக திருக்குர்ஆன் எடுத்து காட்டுவதின் அடிப்படையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்காமல் இன்றும் உயிருடன் இருப்பதாக திருக்குர்ஆன் கூறுகின்றால் நிச்சயமா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். திருக்குர்ஆன் அவர் கூறுவதென்றால் நீங்கள் எடுத்து காட்டுங்கள். ஆகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை இல்லாத பிறந்ததின் காரணமாக ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துஹ்ரஜூன் என்ற ஆயத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் ஒருவர் என்று சொல்ல முடியாது. மீண்டும் நான் கூறினேன், வமா ஜஅல்நாஹும் ஜஸதன் லா யகுலூன. தாமதுக்கு விளக்கம் சொல்லவில்லை நீங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு எந்த ஜஸத் இருக்கின்றது? இப்போ உணவு தேவையில்லாத ஏதாவது ஜஸத் ஜிசம் இருக்கின்றதா? நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். அவர் உயிருடன் இந்த ஜிசுமுடன் இந்த உடலுடன் உயிருடலுடன் இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு நிச்சயமா உணவு தேவைப்படுகின்றது.
உணவு தேவைப்படாத ஒரு உடல் என்றால் அதற்கு சான்று காட்ட வேண்டும். ஆத்மீகமான ஒரு உணவு என்றால் அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜில் பார்த்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமே எவ்வாறு பார்த்திருக்கிறார்கள்? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததை போன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததை போன்று, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்ததை போன்று, யஹ்யா அந்த இத்ரீஸ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த போது எந்த தோற்றத்துடன் இந்த நபிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்களோ அதே தோற்றத்துடன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த நபிமார்களுக்கு இல்லாத ஒரு தனிப்பட்ட ஜிஸ்ம் இருப்பதாக நீங்கள் கூறுகிறீர்கள் என்றால் அதுக்கு சான்று தர வேண்டும். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத ஒரு உடல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லாத ஒரு உடல், அதுவும் உணவு தேவைப்படாத ஒரு உடல் இருப்பதாக நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். வரொன்று வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், இதுக்கும் நீங்கள் பதில் சொல்லவில்லை. ரசூல் கரீம் இந்த வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், எவருக்கு அதிகமான முதுமையை நாம் கொடுப்போமோ அவருடைய ஹல்கில் தன்சீர் ஏற்படும், பலகீனம் ஏற்படும். இது மனிதனுடைய இயற்கையான ஒரு சட்டம். வமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸு ஃபில் ஹல்க், மனிதனுக்கு முதுமைப்படும் போது அவருடைய உடல் கட்டில் மிக பெரும் பயங்கர மோசமான ஒரு நிலைமை ஏற்படும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது பொருந்தாதா? ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும் என்றால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் பொருந்தாது? அவர் எங்கிருக்கின்றார்களோ அங்கே நிச்சயமாக அவர் பூமியில் தான் இருக்க வேண்டும். இருக்கிறார்கள் என்றால் அப்ப அந்த பூமியில் இருக்க எந்த இடத்தில் இருக்கும் போதும் அவருக்கு உணவு தேவைப்படுகின்றது. உணவில்லாத நிலைமையில் முதுமைக்கு ஏற்படும் போது, நிலைமை ஏற்படும் போது நிச்சயமாக அவர் மரணித்திருப்பார்கள். ஏன்னா உணவில்லாமல் வாழ இயலாதவர்களால். வேறொன்று வல்லதீன யதுன மின் தூனில்லாஹி லா யக்லுகுன ஷைஅன் வஹும் யுக்லகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யாஇன் வமா யஷ்உரூன அய்யான யுபஸூன். இது திருக்குர்ஆன் இறங்கும் போது அந்த காலத்தில் பலரையும் மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த திருக்குர்ஆன் இறங்கும் போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உட்பட உயிருள்ள ஏராளமானவர்களை, அதாவது உயிர் இருக்கக்கூடும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதாவது அப்போது உயிருள்ளவர்கள் அல்ல, மரணத்துக்கு பிறகு. அவர் உயிராக இருந்ததுக்கு, உயிருள்ளவராக இருந்ததுக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு. நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கமா சொல்றேன். லகது கஃபர அல்லதீன காலு இன்னல்லாஹு வல் மஸீஹ் இப்னு மர்யம. திருக்குர்ஆன் கரீம் இறங்கும் போது கிறிஸ்தவர்கள் மஸீஹ் இப்னு மர்யமை கடவுளாக வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த கடவுள்களை இவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அந்த கொள்கையை முறியடிப்பதற்கு அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யதுன மின் தூனில்லாஹி, எவர்களை இவர்கள் வணங்குகிறார்களோ லா யக்லுகுன ஷைஅன், அவர்கள் எவரையும் படைக்கவில்லை, வஹும் யுக்லகூன், அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அம்வாத்துன், இதுக்கு நீங்கள் சொன்னீர்கள் அம்பாத் என்பது முக்காலத்தை சார்ந்தது, இப்ப மரணிக்கவில்லை என்றாலும் பிறகு மரணிப்பார்கள் என்று. அந்த அம்பாத்து என்பதற்கு விளக்கம் அல்லாஹ்வே கொடுக்கின்றான், கைரு அஹ்யாயின், யாருமே உயிருடன் இல்லை என்று. அவனா கேளுங்க, அம்பாத்துன் என்பது அப்போ மீண்டும் மரணிக்க கூடியவர்கள், முக்காலத்தை சார்ந்தவர்கள், இப்போது மரணிக்கவில்லை, அது பிறகு மரணிக்கலாம் அல்லவா? கிறிஸ்தவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஜீசஸ் கிரைஸ்ட் மரணிக்கவில்லை. அம்பாத்தும் பிறகு முக்காலத்தை சார்ந்த இந்த சொல் அவருக்கும் பயன்படும், பிறகு மரணிப்பார்கள் என்ற உங்களுடைய கொள்கைக்கு பதிலாக அல்லாஹ் கூறுகின்றான், அம்பாத்தும் என்னன்னா மரணித்து விட்டார்கள், கைரு அஹ்யாயின், யாருமே உயிருடன் இல்லை என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இல்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான். அடுத்து நீங்க சொன்னீர்கள் மலக்குகளை இவர் வணங்கிக் கொண்டிருந்தார்கள் அல்லவா, மலக்குகளும் மரணித்தவர்களா என்று. அதுக்கு நான் சொன்னேன், மலக்கள் மறுக்கிறார்கள் எங்களை அவர்கள் வணங்கவில்லை என்று. கானு யாபுதூனல் ஜின்னா, அவர்கள் ஜின்னைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் எந்த ஜின்னை வணங்கியிருந்தார்களோ அந்த ஜின் அம்பாத்துன் கைரு அஹ்யாயின், மலக்கள் இல்லை. வேறொன்று, இதெல்லாம் திசையை திருப்பதற்காகத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர உண்மையான விஷயத்துக்கு வரவில்லை. வஃபாத்து
தவஃபைத்தனி. அடிக்கடி தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். ஒரே ஒரு கேள்விதான். திருக்குரானில் அல்லாஹு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியதாக சொல்வதாக சொல்லி இருக்கின்றது. ஃபலம்மா தவஃபைத்தனி, நீ எனக்கு வஃபாத் தந்ததற்கு பிறகு. இந்த வஃபாத் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார், என்ன விளக்கம் சொல்லி இருக்கிறார்? இதுதான் தேவை நமக்கு. வமன் யுத்தில்லாஹ வர் ரசூலா, இவர் அல்லாஹ்வுடையும் அர் ரசூலுடையும் கட்டளைக்கு ஏற்றவாறு நடப்பார்களோ அவர்களிடம் நான் வேண்டுகின்றேன். ஃபலம்மா தவஃபைத்தனி என்பதற்கு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள்? எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாமே முழுமையாக அல்லாஹு பெற்றெடுத்தானோ அவ்வாறேயும் ஃபலம்மா தவஃபைத்தனி, நீ என்னையும் பெற்றெடுத்தாய் என்று அர்த்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்கு அர்த்தம் என்றால் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனால் இல்லை, என்ன எப்படி அல்லாஹ் ஏற்றெடுத்தான்? அதாவது தூக்கி கொண்டான். உடம்பில் இருந்தும் உயிரை பிரித்து, உடம்பில் இருந்தும் உயிரை பிரித்து ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஃபாத் அல்லாஹ் கொடுத்தான். கமா காலல் அப்து ஸாலிஹு ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், எவ்வாறு அப்து ஸாலிஹா இருக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வாறு சொன்னாரோ அவ்வாறே நானும் இப்போ சொல்கின்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்திற்கு பிறகு எவ்வாறு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் வழி தவறிவிட்டார்களோ அதே போன்று என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை ஏற்றுக்கொண்டவர்களில் சிலர் வழி தவறிவிட்டார்கள் என்றால் குந்தான் ரகீப அலைஹிம், நான் பொறுப்பாளி, நான் பொறுப்பாளி என்று. தவஃபீத் என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்களோ அதே பதில் தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். மீண்டும் நாங்கள் கூறுகின்றோம், 23 இடங்களில் தவஃபி என்று நான் எடுத்து சொல்லி காட்டிக்கொண்டே இருந்தேன். அந்த 23 இடங்களிலும் உயிர் பிரிப்பது, உடலிலிருந்து உயிர் பிரிப்பது என்று மட்டும்தான் பொருளும் என்று காட்டிக்கொண்டே இருந்தேன். ஆனால் ஒரு இடத்தாவது திருக்குர்ஆனில் இருந்தும் தவஃபி என்ற சொல்லுக்கு முழுமையாக உடல் உயிர் ரெண்டும் சேர்த்து முழுமையாக எடுத்ததாக ஒரு சான்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், தரவில்லை. கடைசியிலே அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத் என்ற ஆயத்தை எடுத்து சுட்டி காட்டினீர்கள் 39:42. ஹுவல்லதி யதவஃபாக்கும் பில்லைலி, இது நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். ஏற்கனவே நேற்றையும் முந்தானாலும் எல்லாம் சொல்லிக் கொண்டே இருந்தோம். கரீனா அல்லைலுக்கும் அல்லைலு நோம், இந்த 2 கரீனாக்கள் வரும்போது தவஃபி என்பதற்கு நித்திரை என்று மட்டும்தான் பொருள். இதன் காரணமாக இரவில் யாரும் மரணிக்கிறது இல்லை என்று பொருள் இல்லை. 2 விதமான தவஃபி, 2 விதமான அல்லாஹ் சொல்லியிருக்கார். 25 இடங்களில், மீண்டும் ரிப்பீட் பண்ணி சொல்றேன், 25 இடங்களில் 23 இடங்களிலும் தவஃபி என்பதற்கு உடலில் இருந்தும் உயிரை கைப்பற்றுது என்றுதான் பொருள் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் 2 இடங்களில் உடலில் இருந்தும் உயிர் நித்ரை மூலமாக பிடிக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் அல்லாஹ். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா, மரணம் தரும்போது, மரணம் வரும்போது அல்லாஹு உடலில் இருந்தும் உயிரை பிரிக்கின்றான். வல்லத்தில் அது இந்த உயிரை பிரிப்பது நிரந்தரமானதாக இருக்கும். வல்லத்தில் லம் தமுத்து, எவருக்கு மௌத் வருவதில்லையோ ஃபீ மனாமிஹா, அதாவது ஒன்று அல்லாஹ் யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபீ மனாமிஹா, மற்றொரு யதவஃபா அல்லாஹ் உயிரை பிடிக்கிறது உடம்பில் இருந்தும் தற்காலிகமாக. அது எப்போது? ஃபீ மனாமிஹா, நித்ரை வரும்போது. ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத், எவருக்கு மௌத் வருமோ இரவாகட்டும் பகலாகட்டும் அல்லாஹ் உயிரை பிடிக்கின்றான். யதவஃபா என்பதற்கு அல்லாஹ் இங்கே குர்ஆனுக்கு 2 பொருள் சொல்லி இருக்கின்றான். அல்லாஹு ஃபாயில், மீண்டும் கூறுகின்றேன் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரா, அல்லாஹு ஃபாயில்
அதாவது ரெண்டு விதமாக அல்லாஹ் உயிரை பிரிக்க செய்கின்றான். ஒன்று நிரந்தரமான முறையில், மற்றொன்று தற்காலிகமான முறையில். நிரந்தரமான முறையில் எப்போது பிரிக்கின்றான் அல்லாஹு? உடலில் இருந்து உயிரை ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத்து. ஆனால் மற்றொன்று மரணம் கொடுக்கிறது இல்லை, தற்காலிகமாக உயிரை பிடிக்கின்றான். அல்லைல் அல்லது அந்நௌம் இல்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுவரை அவர்கள் எதையெல்லாம் எடுத்து வைத்து அதற்கு பதிலும் சொல்லிவிட்டோமோ, சொன்னதை ஒளிப்பதிவு நாடாவிலிருந்து தொகுத்து வைத்திருக்கின்றோமோ, அதை திரும்ப அப்படியே வாசி காட்டுறது அவளுக்கும் பதில் இருக்கு. திருப்பி திருப்பி சொன்னதுக்கெல்லாம் கேட்டாங்க, அது இப்போ வாசிப்பார். அது மாதிரி விஷயம். உதாரணமா, ஒமாஜால்நாகும் ஜசதன், கேள்விகள்லாம் கேட்டோம், அதுக்கு பதில் சொல்லலை அப்படின்னாங்க. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோம் புதுசாக சொல்லவே மாட்டோம். என்னென்னலாம் சொல்லியிருக்கிறோங்கிற தகவலை அவர் எடுத்து சொல்லுவார். அதில் தெரிஞ்சுக்கிறங்க சொல்லியிருக்கோமா இல்லையாண்டு. அதில் பாதிய மாதிரி சொல்றீங்க. நீங்க பதில் சொன்ன ஸ்டேஜோட நிற்கிறீங்க, அப்புறம் நாங்கள் பதில் சொன்ன விஷயத்த வசதியாக கண்டுக்கிறாம இருந்துட்டீங்க. வல்லதீன ததுகுணம் இந்துல்லாவுக்கும் நீங்க சொன்ன பதிலுக்கு அப்புறம் நாங்கள் என்ன பதில் சொன்னோங்கிறத மறந்துட்டு கேட்டோம், பதில் இல்லை. நீங்க புது பதில் நான் சொல்லலை, சொல்லி இருக்கிறோமாங்கிறத சொல்லுவாரு, தெரிஞ்சுக்கிறங்க. அதுக்கப்புறம் அதுல இல்லாம இப்ப ஏதோ புதுசா கலப்பினீங்க இல்ல, அதுக்கு மட்டும் இப்ப சொல்றேன். இப்ப நீங்க கலப்புனது நீங்க வல்லதீன ததுகுணம் வச்சு வாசிச்சதுக்கு பூரா பதிலே சொல்ல மாட்டேன். ஏன்? இப்ப நீங்க சொன்னதுக்கு முந்தி பதில் இருக்கு, சொல்லுவார். புதுசா பதில் இல்ல. இப்ப நீங்க வல்லதீன ததுகுணவுல என்னென்ன சொன்னீங்களோ அம்பாத்துக்கு கயிறு வகையாயின் அழுத்தினீங்களே, அந்த அழுத்தத்துக்கும் பதில் சொல்லி இருக்கிறோங்கிறத, முந்தி சொல்லி இருக்கிறோங்கிறத இப்ப அவர் சொல்லுவார். அதனால கவனமா என்ன சொல்லிருக்கோன்னு முழுசா படிச்சுட்டு சொல்லுங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கைரோகையாயின்னும் பதில் இல்லை. நீங்க அந்த கைரோகையாய்க்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். பதில் சொல்லாம நின்றது உங்க ஸ்டேஜ்லயா எங்க ஸ்டேஜ்லயாங்கிறத புதுசா சொல்லலங்க. அதுதான் அவரை தொகுத்து சொல்றதுக்கே வச்சிருக்கு. தொகுத்து சொல்றதுல அந்த பதில் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்னது புதுசா சொன்ன வாதங்கள் மட்டும் சொன்னீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் விசால் நோம்புல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்கறாங்கன்னு சொன்ன மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுறாங்க அப்படின்னு காட்ட முடியுமா? ஒரு பெரிய ஒரு சிந்தனைக்குரிய அறிவுபூர்வமான வாதத்தை போன்று எடுத்து வைத்தீர்கள். 2 ஆயத்துல அவுசானி பிஸ்ஸலாத்திலையும் மல்மசிகளையும் மிக தெளிவான முறையில ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டோம். இன்னும் சொல்லுவோம் எங்க ஆதாரத்தில் உயிரோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான்னு சொன்னா அதுக்குரிய அவ்வளவு ஏற்பாடோட இருக்கு. சாப்பிடுறாரா, மீசை இருக்குதா, தாடி இருக்குதா, வயிறு இருக்குதா, அவருக்கு கிட்னி இருக்குதா, ஒவ்வொன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒரு புத்திசாலிக்கு இவ்வளவு போதுங்கிறதுனால படைச்ச ரப்புல் ஆலமீன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னா உயிரோடு இருப்பதற்கு என்னென்ன மாதிரி வச்சா உயிரோடு இருப்பார்னு அவனுக்கு தெரியும். நீங்க யாருடைய ஏற்பாட்டில் போய் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் அப்படி சொல்லித்தர நினைக்கிறீங்களா? ஒவ்வொன்றையும் சாப்பிடுறது, குடிக்கிறது, மேல்றது, போல்றது, பேல்றது, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லணுமா? அல்லாஹ் உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு அப்புறம் என்னங்க கேள்வி? நீங்க அல்லாட்ட கேள்வி கேட்கிறீங்க. வாதம் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான்னு சொன்னதை மட்டும் நிரூபித்தான் நாங்க போதும். சாப்பிடுறாரா, குடிக்கின்ற கேள்வியே இல்ல. படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்றாரு, பொய்யாவுமா? இப்படி சிந்திக்கிறத விட்டுட்டு அவர் இங்க சாப்பிட்டார், என்ன சாப்பிட்டார்? கோதுமை ரொட்டி, அரிசியா? இதான் கேள்வி. அப்புறம் சாப்பிட சொன்ன என்ன செய்வீங்க? அது கோதுமையா அரிசியா? அப்புறம் அதை அது சொல்லி இருக்கிறானான்னு கேட்பீங்க. சாப்பிட்டாரு தானே இருக்குது, என்னத்தை சாப்பிட்டாருன்னு இல்லையே அப்படிங்க. கோதுமை வேண்டாம், அது என்ன கோதுமை? வார் கோதுமையா, மணி கோதுமையா, தொழி கோதுமையா? இப்படியா? அட ஒரு விஷயத்துல விளங்குறது பூரா விளங்க வேணாமா? படைச்ச அல்லாஹ் ஒருத்தன் உசுரோட இருக்க 50 வருஷமா இவர் உசுரோட இருக்கான்னு சொல்றேன். சாப்பிட்டதை சொன்னியா அதனால உசுரோட இல்லைங்கிறதா? 50 வருஷமா இவர் உசுரோட இருக்கிறாருன்னு நான் சொன்னாலே நீங்க என்ன செய்றீங்க? அதெல்லாம் அதுல இருக்குன்னு விளங்கிக்கிறீங்க. ஜனங்க விளக்கம் இதெல்லாம் ஒரு வாதனை எடுத்து வைக்காதீங்க. அல்லாஹ்ட்ட கிண்டல் பண்ற மாதிரி போயிடும். அடுத்தது சொல்றேன். அந்த அவுசானி பிஸ்ஸலாத்துக்கு அழுத்தமா பதில் சொல்லியாச்சு. அந்த சொல்லப்பட்டதுல எந்த ஆட்சேபனையும் நீங்க செய்யல. புதுசா எழுப்புன அந்த ஆட்சேபனையை நான் இப்ப மறுத்துட்டேன்னு சொன்னா
உயிரோட இருக்கிறாங்கன்னு மறுபடியும் ப்ரூஃப் ஆகும். புதுசா இப்ப எழுப்புனீங்களே, என்ன எழுப்புனீங்க? ஆதானியல் கிதாப், கிதாப் என்று அல்லாஹ் சொல்கிறான். கிதாப் என்றால் வேதம். வேதம்னா இந்த குர்ஆன் சொல்கிறீர்களா, அது தௌராத் இஞ்சில் என்று சொல்கிறீர்களா கேட்டீங்க. நாங்க நேரத்தை சொல்லியிருக்கோம், பதில் போட்டு பாருங்க. கிதாப்னா தௌராத் இஞ்சில் தான் சொல்லியிருக்கோம். அவருக்கு கொடுத்த வேதம், தௌராத் அவருக்கு கொடுத்த வேதம் தான் சொல்லிட்டோம். விளங்குதா? எந்த குர்ஆன் எப்படி தெரியும்னு கேக்குறீங்க, நல்லா விளங்குங்க. அழகா ஜாலனி நபியன் என்பது மாதும் ஹையன் பர்ரம்பி வாலிதத்தி, ஏன்னா இது சொல்லி முடிச்சிட்டார், மர சொல்ல மாட்டார். அவுசானி விஷயம், இந்த அவுசானி விஷயத்துக்கும் சொல்லி இருக்கிறோம். சொன்ன பிறகு மர சொன்னீங்க, ஆனா ஒரு தொகுத்து சொல்றதுல சொல்ல மாட்டாருங்கிறதுனால அதை இன்னொரு தடவை சொல்றேன். ஹையா இருக்கும் போதும் வாலிதத்துக்கு உதவி செய்யறவனா இருக்கும் பொழுதும் தான் தொழுக, அந்த தொழுகை எந்த தொழுகைன்னு சொன்ன அந்த தொழுகை, அந்த ஜகாத் நபி ஆக்குனது. இப்ப நபியா ஆக்குதல் என்பதும் அந்த ரெண்டு சரத்துக்கு உட்பட்டு இருக்குது. ஜாலனி முபாரக்கன் ஐனமா குன்து நல்லா தனியா சொல்றான். ஜாலனி நபியன் ஜாலனி முபாரக்கன் சொல்லாம இந்த ஐனமா குன்து என்பது முபாரக்கனுக்கு மட்டும்தான் என்பதற்கு தான் ஜாலன் இன்னொரு ஜாலவை போட்டு எல்லாம் சொன்னது. இப்ப நினைவுபடுத்த தவறு நீ மறுபடியும் கேட்கறீங்க. ஆக நபியா இருக்கிறது என்பது எப்ப அவருக்கு அதோட முடிஞ்சிருச்சோ அந்த வேதம் வராது. வேதத்துக்கு தனியா சொல்ல வேண்டியதில்லை. நபியா இருக்கிறது இவ்வளவு கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனோட அவர் நபியா இருக்க மாட்டார்னு சொன்னா அந்த புத்தகத்தை அவர் கொண்டு வர்றாரு, கொண்டு வர மாட்டார். அப்ப இந்த குர்ஆனை யார் கற்றுக் கொடுப்பார்? இது ஒரு கேள்வியா? இது ஒரு கேள்வியான்னு கேட்டேன். இந்த சோறு திண்டாராங்கிற மாதிரியான கேள்வி இது. அல்லாஹ் சொல்றான் என்னது, இவர் ஹயாத்தோட இருப்பார், தாயாருக்கு உதவி செய்ய முடியாத நிலையில இருப்பாருங்கிறான். அந்த அடிப்படையில அவர் வர செய்யற அல்லாஹ் வர செஞ்சானா அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். ஏன் நான் கத்துக்கிட்டேனுங்க குர்ஆனை, அல்லாஹ் நேரடியா வந்து கற்றுக் கொடுக்காம, அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுக் கொடுக்காம உங்களை மாதிரி என்னைய மாதிரி ஆட்கள்லாம் கத்துக்கலாம். அவர் கத்துக்கொள்ள முடியாது. அப்படியா? அதனால இந்த வாதம்லாம் சரியில்லை. அதனால நாங்க நேற்று சொல்லியிருக்கிறோம், அல் கிதாப் அதுதான், அவர் நபியா இருக்கிறது அது வரைக்கும் தான். அஸ்ஸலாத்துக்கு அர்த்தம் அதுதான், அஸ்ஸகாத்துக்கு அர்த்தம் அதுதான். நான் முஸ்லீம்ல ஒருத்தன் இருக்கிறான், இன்னைக்கு புதுசா இஸ்லாத்துக்கு வர்றான், அவன் படிச்சு பார்த்துட்டு அக்கீமு சலாத்துன்னு பார்த்து அவன் வழங்கிக்கிறான். அவர் எப்படி யார் படிச்சு கொடுப்பார்? அதுக்கு ஒரு தனி மக்தப் நடத்தணுமா? பாருங்க. அதனால ஒண்ணு விதிமுறைக்கு மாற்றமா, இவ்வளவு சொன்ன பிறகு மறுபடியும் விதிமுறைக்கு மாற்றமா. சுயூத்தி ரஹ்மஹுல்லா சொன்னார்கள். அது யார் சுயூத்தி ரஹ்மஹுல்லா? விதிமுறையில அவர் வர்றார். அவரு அல்லாஹ்வுடைய வேதமும் சுன்னாவும் சுயூத்தி ரஹ்மஹுல்லாவும் சொல்லையும் எடுத்துக்கணும் இருக்குதா? சுயூத்தி ரஹ்மஹுல்லாங்கிறவரு விதாத்து ஷிர்க்குக்கெல்லாம் வக்காலத்து வாங்கின ஒரு ஆள். இத்தனைக்கு அப்படி பெரிய ஒரு அத்தாட்சியான ஆள் கூட இல்லை. அப்படி இருந்தா கூட ஏத்துக்க மாட்டோம். இந்த சுயூத்திங்கிற ஆள் தான் இந்த கபர் வணக்கத்துக்கு அதிகமா வக்காலத்து வாங்கின ஆள். கபர் வணக்கத்தையும் இந்த பிதாத்துக்கு அதிகம் வக்காலத்து வாங்கின ஒரு ஆள் சுயூத்திங்கிற ஆள். நாங்க அப்படி அந்த இதுக்கு முன்னாடி இருந்து அவர் அப்படி விமர்சிச்சுக்கிட்டோம். அவரால் தான் இந்த வழிகேடு அதிகமாக ஆதரவு பெருகிடுச்சுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அவர் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்களா, ஈசா வரும்போது நபியா இருக்க மாட்டார்னு எவனாவது சொன்னால் என்னங்க இது? இது ஒப்பந்தத்துக்கு அபூபக்கர்லான்னு சொல்லும் பொழுதே ஒப்பந்தத்துக்கு மாற்றமா எடுத்து வைக்காதீங்க. எடுத்து வச்சனால விளக்கம் சொல்றோம். நீங்க அபூபக்கர்லானோட யார சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னோட ரைட் ஆயிருமா? அதெல்லாம் சொல்லாதீங்க, தேவையில்லாத வேஸ்ட். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேற ஏதாவது சொல்லலாம்ல. சரி, அப்புறம் கேட்டீங்க இந்த ஆத்தானிய இது அவுசானி பிசலாத்துல. இப்ப கேட்டது மட்டும் சொல்றேன், சொல்லி முடிச்ச தொகுத்து சொன்ன விஷயமா இருக்கனால அடுத்த ஒரு தொகுத்துன்னு சொல்லுவாரு. 2 வேலையா போச்சு. இப்ப புதுசு புதுசா சொல்றதுக்கு உடனே சொல்லுவேன், தொகுத்ததையும் எடுத்து வாட்சி காட்டுவாரு. ஒண்ணு உங்களுக்கு மிச்சமா இருக்காது, அதுக்கு சொல்றேன். அப்புறம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருந்தா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2வது தடவை வரும்போது மரியம் உயிரோடு இருப்பாரான்னு கேக்குறீங்க. உயிரோடு இருக்க மாட்டாரு, அப்ப எப்படி சொல்லுவாரு? இதுக்கு பதில் சொன்னமா இல்லையா? அஸ்ஸலாத்துங்கிற அந்த தொழுகை எப்படி அல் கிதாபுக்கு அந்த வேதம்ங்கிறீங்களோ, அஸ்ஸலாத்துக்கு அந்த தொழுகை, அஸ்ஸகாத்துக்கு அந்த ஜகாத்து, அந்த ஜகாத்தும் அந்த ஸலாத்துக்கும் தான் இந்த 2 கண்டிஷன். அந்த ஸலாத் இந்த ஸலாத்து இந்த ஜகாத்துக்கும் இந்த கிதாபுக்கும் தான் இந்த 2 கண்டிஷன். இவர் வரும்போது அந்த ஸலாத் அந்த ஜகாத் நிச்சயமா அவருக்கு இல்ல. இங்க வரும்போது உம்மத்தா வர்ற நபியா இருக்க மாட்டார்னு ஆயிடுச்சு. அதுல வந்து நபிக்கு கண்டிஷன் போட்டாச்சு. அப்ப மரியம் உயிரோட இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, இருக்க மாட்டாங்க விஷயம் வேற, இருந்தா கூட இல்லாட்டா கூட அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்? அவர் இந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவரா இருப்பார். இவ்வளவு தெளிவா முந்தி விளக்குனதுதான். முந்தி விளக்குனதான் மறுபடியும் அதுக்கு சொல்ல வர்றேன். முந்தி விளக்குன அவுசானியுடைய பதில் அவர் சொல்லி தொகுத்து முடிச்சுட்டார்.
அப்படி இருக்கிறதுலே நீங்க மறுபடியும் கிளப்புறீங்க. அதுக்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மந்திக்கு திருப்பி திருப்பி ஒரு தடவை சொன்னோன்னு சும்மா கண்டுக்காம இருந்தோம். ஜெயிது மனிதன், மனிதன் மரணிக்கக்கூடியவன், ஜெயிது மரணிக்கக்கூடியவன், இப்படி பேசுறான்டா மந்திக்கிலேயே நான் பேசிட்டு போயிடுவேன். மந்திக்கு நமக்கும் தெரியும். இது மந்திக்குங்கிறது இது மாதிரி 100 மந்திக்கு சொல்லலாம். மனிதன் நுத்வாவிலிருந்து வருவான், ஈசா மனிதன், மனிதன் நுத்வாவிலிருந்து வருவார், ஈசா நுத்வாவிலிருந்து வந்தார். சரியா இருக்கா? உங்க லாஜிக் படி சொல்றேன். லாஜிக்ங்கிறது மந்திக்குங்கிறது கிராக்கி எழுதி வச்சது. நாம குரான் மந்திக்கிலே பேசணும் வந்தீங்கன்னா குரானெல்லாம் வேண்டியில்லை, அப்படி பேசியாலும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடலாம். மந்திக்கு உங்களுக்கு தேவையில்லை. மந்திக்கு கிரேக்கன் கண்டுபிடிச்சது, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு தத்துவம் அது. அதாவது உலகம் இயற்கையானது, கடவுளால் படைக்கப்பட்டது இல்லைன்னு அல்லாலும் ஹாதிசுங்கிறத அல்லாலும் ஹாதிசுன்னு சொல்ல கதீமுன்னு சொல்வதற்காக வேண்டி அவன் நிரூபிச்ச ஒரு கலை. அதை கொண்டாந்து சொல்லிட்டு இருக்கிறிய. ஜெயிது மனிதன் சொன்ன மாதிரி நான் இப்ப சொன்னேன்ல, ஈசா மனிதர், மனிதன் நுத்வாவில் தான் வருவார், தந்தை தாக்கி தான் பிறப்பார், எனவே ஈசா தந்தை தாக்கி பிறப்பார். இப்பெல்லாம் சொல்லாதீங்க. நானும் சொல்லுவேன், இவன் நிறைய சொல்லிட்டு இருப்பேன். ஒவ்வொன்றையும் இதே மாதிரி உதாரணம் சொல்லிட்டு இருப்பேன். அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு, மந்திக்கெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அபூபக்கர் சொன்னதுதான் அவர் அந்த ஆயத்தை தொகுத்து சொல்லி முடிச்சதுனால இன்னொரு தடவை சொல்ல வேண்டியிருக்கு. உமா முஹம்மது இல்லா ரசூல் கது கலத்து மின் கப்லிஹி ருசுல். இந்த ஆயத்தை அபூபக்கர் எப்படி புரிஞ்சிருந்தாங்கன்னு கேட்டோம். இறங்கும் போது நல்லா கவனிக்கணும். நான் சொல்ற விளங்கி சொல்றீங்களா விளங்காம சொல்றீங்களான்னு நல்லா சிந்திங்க. இந்த ஆயத்து இறங்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் இருந்தார். இந்த ஆயத்தை கேட்ட உடனே அபூபக்கர் எப்படி விளங்கியிருப்பாரு? முகம்மது ரசூலை தவிர யாரும் இல்ல, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்றுட்டாங்க, அதனால இவரும் செல்வார்னு விளங்குவாரா, இவரும் சென்று விட்டார்னு விளங்குவார். சாதாரணமா சிந்திச்சு பாருங்க, உங்க கருத்துக்கு வளைக்காது ஆயத்தை. இந்த ஆயத்து இறங்கையில எப்படி அபூபக்கர்லாம் விளங்குவாங்க? முகம்மது ரசூல், அவருக்கு முன்னாடி எல்லாரும் சென்று விட்டார்கள், அதனால இவரும் செல்வார். சென்று விட்டார்னு விளங்கினாருங்களா? விளங்கல. சென்று விட்டாங்கன்னா இந்த ஆயத்தை யாரு இறக்குனதுன்னு கேட்பேன். அதே மாதிரியா அதை வழங்க மாட்டேங்கிறீங்க. இந்த கதுகளத்துல இருந்து இனி மரணிப்பார் என்பதுதான் வருமே தவிர மரணிக்கவே இல்லைங்கிறது வராது. நல்ல விளங்கிங்க. மரணித்து விட்டார் என்பது வராது, இனி மரணிப்பார்னு வரும். இனி மரணிப்பார்னு வராதுன்னு சொன்னா அந்த கதுகளத்துக்கு சொன்ன மாதிரி இந்த கதுகளத்துக்கு சொல்லுங்க, அதுக்கு சொன்ன மாதிரி இதுக்கும் சொல்லுங்க. கதுகளத்தை மின் கப்லி ருசுல், ஈசாவுக்கு முன்னாடி எல்லாரும் மூத்தா போயிட்டார்கள், ஈசா மூத்தா போய் விட்டார். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாரும் மூத்தா போயிட்டார், ரசூலுல்லாஹ் மூத்தா போய் விட்டார். இப்ப மூத்தா விட்டார் இல்ல, இறங்கும் போது மூத்தா போய் விட்டார். சொல்லுவீங்களா? இறங்குன நேரத்தில் நீங்க இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு இந்த ஆயத்தை சிந்திங்க. ஏன் உங்களுக்கு சிந்தனை ஓட மாட்டாங்கன்னா 14 நூற்றாண்டு தாண்டி நீங்க வந்துட்டீங்க. கற்பனையில நீங்க என்ன செய்யுங்க, அந்த ஆயத்தை நீங்க வாழக்கூடிய காலத்துல அப்பதான் இறங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு கதுகளத்து மின் கப்லி ருசுலுக்கு என்ன வழங்குவீங்க? முந்தி சென்று விட்டார்கள், அதனால ரசூலுல்லாஹ்வும் செல்லுவாங்க அப்படித்தானே வழங்குவீங்க. அந்த வஹீயுடைய ஜமான்ல நீங்க வாழ்ந்திருந்தா அப்படித்தானே வழங்குவீங்க. அப்படி வழங்குங்க, அப்படித்தானே சஹாபாக்கள் வழங்குனாங்க. அது நடைமுறை ஆகும் போது ஒத்துக்கிட்டாங்க. இது நடைமுறை ஆகல, ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அவர் இருந்திருக்காருன்னு வழங்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இனி மௌத்தாவாருங்கிறது ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இருந்திருக்காரு, அது வரைக்குமே இனி மௌத்தாவார்னு இருக்குது. அப்ப இனிமேல் நம்ம பார்த்த ஒரு மௌத்தாவதை கண்டாட்டா அவரும் மௌத்தாயிட்டான்னு சொல்லணும். அவ்வளவுதானே. இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குது? இதை நம்ம முந்தி சொன்னதுதான், இதுவும் முந்தி சொன்னதுதான். மல்மசீகன்னு ஒண்ணு அதுக்கு தனியா அதுக்கு தான் சொல்றான், அது ஒண்ணு ஆச்சு. அடுத்தது ஃபீஹா தஹயவுன வஃபீஹா தமூதுன, இந்த பூமியில தான் நீங்கள் வாழ்வீர்கள், இந்த பூமியில தான் மூத்தா போவீர்கள், இந்த பூமியில் இருந்து தான் எழுப்பப்படுவீர்கள். மனிதனா இருந்தால் பூமியில் தான் வாழணும், வேற எங்கேயும் வாழக்கூடாதுன்னு நீங்க இப்ப நீங்க பாக்குறீங்க. ஒரு வருஷம் விண்வெளியில வாழ்றோம், தற்காலிகமா வாழ்ற எடுக்காதுன்னு சொல்ல வர்றேன். ஒரு வருஷம் போய் 5 வருஷம் கூட விண்வெளியில் வாழலாம். இப்ப உள்ள கண்டிஷன்ல ஒரு வருஷம் விண்வெளியில போய் வாழ்றான். ஃபிகா தஹயோனுக்கு மாத்தம், இது தப்பு, இது பொய் சொல்லுவீங்களா? ஃபிகா தஹய் அப்ப எப்படி புரியுறீங்க? தற்காலிகமான ஒரு ஏற்பாட்டில் வாழலாம், திரும்பி வர்றதுங்கிற அடிப்படையில் வாழலாம், வேற இடத்துலயும் போய் திரும்பி வந்தாவணுங்கிற அடிப்படையில் வாழலான்னு வழங்குறீங்க. உங்க மனுஷ அப்படி வசதி காட்டுவது மட்டும் என்ன செய்யறீங்க? அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிறாங்கிறது மல்மசீகிலையும் இதோட எடுத்து வச்சு நாங்க எடுத்து வைக்க போறதுலையும் மல்மசீகி மாமுகம்மதுலையும் அவுசானி பிஸ்ஸலாத்திலையும் தெளிவா ப்ரூஃப் ஆகும் போது அவர் ஹயாத்தா இருக்கிறார்னு சொல்றான். அல்லாஹ் சொல்லி நிரூபிச்சுட்டான். அதுக்கு பிறகு இங்கதான் வாழணும்னு நீங்க அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்க கூடாது. எந்த அல்லாஹ் இங்கே வாழணும்னு ஏற்பாடு செஞ்சானோ அந்த அல்லாஹ் வேற ஏற்பாடு செய்வான்.
எந்த அல்லாஹ் வந்து நுத்பாவில இருந்து படைக்கணும்னு விதி ஏற்படுத்தினானோ அந்த அல்லாஹ் அது இல்லாமலும் இன்னொரு விதி ஏற்படுத்துவான். அப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அதனால திகாத்தகை அவனை எல்லாம் சொல்றதுல உங்களுக்கு அர்த்தம் இல்லை, நாங்களும் சொல்றோம். இன்னொன்னு தசரப்புற மாதிரி சொன்னீங்க, எந்த செய்து மன்னிக்க சொன்னீங்கல்ல, இந்த மன்னிக்க சொல்லியே திருப்பி திருப்பி சொல்லி அதனால செய்து மரணிக்கக்கூடியவன் கொண்டு வந்தீங்க. நாங்களும் ஈசா மரணிக்கக்கூடியவன் தானே சொல்றோம், மரணிக்கக்கூடியவர் தானே சொல்றோம். இப்ப சப்ஜெக்ட் என்னடா, உங்க மன்னிக்கு வாழப்படிய மரணம் என்பது எப்பவாவது வரும்ன்றது அந்த மன்னிக்கல வருமே தவிர முந்தி மரணிச்சான்னு வரவே வராது. இது மனிதன், மனிதன் மரணிப்பவன், அதனால் செய்து முந்திய மரணித்து விட்டவன் வருமா? வருமாண்ட உங்க மனத்துக்களே வருமா? மரணங்கிற தன்மை அவனுக்கு வரணும் தான் நீங்க சொன்ன மனத்துக்கே சொல்லணும். அதனால இந்த மனத்துக்கு விட்டுட்டு பார்த்தா நமக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இவ்வளவுதான். நீங்க வந்து இந்த தொகுத்து சொல்றதுல சொல்ல போறதுல வரும் அவங்களுக்கும் பதில். தொகுத்து சொல்றதுல முந்தி சொன்ன பதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இவர் சொல்ல போறதெல்லாம் முந்தி சொன்னதை சுருக்கமா தொகுத்திருக்காரு, விரிவா கூட தொகுக்காம. அந்த தொகுத்த உரையை தான் அவர் சொல்றாரு, அதுல பதில் இருக்குது. இது தவிர மற்றதுக்கலாம் இது சொன்னீங்கல்ல, மற்றதுக்கலாம் அதை அவர் தொகுத்து சொல்வார். இதற்கு முன்னால் பேசுகின்ற பொழுது அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லவில்லை என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே வந்தார்கள். உங்களுக்கு இதை கவனமாக இதற்கு முன்னால் அமர்ந்து கேட்டவர்களுக்கு நாம் பதில் சொன்னோம் என்பதும் தெரியும். நாம் சொன்னோமா இல்லையா என்பதை நீங்கள் மீண்டும் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எந்தெந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்று சொல்கிறார்களோ அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குறித்து வைத்துக் கொண்டு நாம் தொகுத்து சொல்லக்கூடிய அந்த பதிலில் அது வரவில்லை என்று சொன்னால் கேளுங்கள். இவர்கள் கேட்பதெல்லாம் பதில் சொல்லவில்லை என்று சொல்வதெல்லாம் நாம் பதில் சொன்னதுதான், சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப இன்னமும் அவர்களுக்கு எதுவும் ஆதாரம் இல்லை என்பதை போல நமக்கு தெரிகிறது. திரும்பவும் அதையே சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். எனவே நீங்கள் யார் சொல்வது சரி என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு முறை இவர்கள் கேட்கக்கூடிய கேள்வியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் பதில் சொன்னோமா இல்லை என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதுல இதற்கு முன்னால் அவருக்கு சொன்னார்கள், தவஃபாங்கிற வார்த்தை அல்லாஹ் தஆலா 25 இடத்துல சொல்லி இருக்கிறான், 23 இடத்துல வந்து மௌத்துன்னு தான் பயன்படுத்தி இருக்கிறான். அப்படின்னு சொன்னா இந்த தவஃபை திணிக்குங்கிறது என்னதான் செய்யணும்? மௌத்துங்கிறதான் செய்யணும். இவ்வளவு இடத்துல செய்யும் பொழுது இங்க மட்டும் ஏன் செய்யக்கூடாது? இப்படிதான் செய்யணும். அதிகமான இடம் வந்துச்சுன்னு சொன்னா அதே அர்த்தத்தை எல்லா இடத்துக்கும் செய்யணும் அப்படின்னு கருத்துல சொன்னாங்க. அதுக்கு நம்ம பதில் சொன்னோம், சலாத்துங்கிற வார்த்தை 68 இடத்துல வந்திருக்குது. ஆனா ஒரு 2 இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா வந்து அந்த அர்த்தம் இல்லாம பயன்படுத்துறான். 9:103 அகராதி இல்லாத அர்த்தம். அது கூட 68 இது வருது சலாத்துங்கிறது, அது அகராதி அர்த்தமே கிடையாது. அகராதியில வந்து சலாத்துங்கிறதுக்கு வந்து பிரார்த்தனைன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் தஆலா பயன்படுத்தக்கூடிய 68 இடத்துலயும் இந்த ருக்கு சுஜூதுன்னு இருக்குது, அந்த தொழிலை அல்லாஹ் பயன்படுத்துறான். ஆனா 2 இடத்துல மட்டும் அகராதியினுடைய அர்த்தத்தை பயன்படுத்துறான். எப்படி நம்ம தவஃபை திணிங்கன்னு அகராதி அர்த்தம் கொடுங்கன்னு சொல்றோமோ அந்த மாதிரி அல்லாஹ் 2 இடத்துல சொல்றான். சல்லி அலைஹிம் இன்ன ஸலாத்தக ஸகனுல்லஹும் 9:103, குல்லுன் கத அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு 24:41. இந்த 2 வசனத்துக்கு என்ன பதில் சொல்றீங்க? எல்லா இடத்துலயும் அந்த அர்த்தம் செய்யுன்னு சொன்னா இங்கே அர்த்தம் செய்யுங்க. பெரும்பான்மையை காட்டி நிரூபிக்க பார்த்தாங்க இவங்க. அதுக்குதான் இது பதில். தவஃபாங்கிறது 23 இடத்துல இவ்வளவு இடத்துல வந்ததுனால இங்கேயும் என்னதான் செய்யணும்? இது மௌத்துன்னு தான் செய்யணும். ஏன்னா பல நிறைய இடத்துல வந்து அதுக்கு மௌத்துன்னு தான் அர்த்தம் கொடுங்க. அது நம்ம சொல்றோம் 68 இடத்துல வந்திருக்குல்ல சலாத்துங்கிறதுக்கு, அந்த ருக்கு சுஜூது தானே இதுக்கும் செய்யுங்க அப்படின்னு கேட்டோம். அதே மாதிரி ஜக்காத்துங்கிறது 32 இடத்துல வருது. ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் தஆலா அகராதி அர்த்தத்தை பயன்படுத்துறான். ஹனானம் மில்லதுன்னா வ ஜகாத்தன் வகான தகியா 19:13. இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா வந்து ஒரே ஒரு ஜக்காத்துங்கிற அகராதி பொருளை ஒன்னே ஒன்று தான் பயன்படுத்துறான். ஆனா மற்ற இடத்துல எல்லாம் ஜக்காத்துங்கிறதுக்கு அந்த 7 வரையும் சொல்ற அர்த்தம் பயன்படுத்துறான். அப்ப நீங்க உங்களுடைய கருத்துப்படி மெஜாரிட்டியில எப்படி இருக்குதோ அப்படித்தான் செய்யணும்னு சொன்னா இதுக்கு அந்த ஜக்காத்துன்னு பொருள் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம். அதற்கு பதிலே இல்லை. மெஜாரிட்டியை வச்சு நிரூபிக்க பார்த்தாங்க. திரும்பவும் சொல்றோம், மெஜாரிட்டியை வைத்து நீங்க நிரூபிக்க பார்த்ததின் காரணத்தினால்தான் மெஜாரிட்டியை வச்சு அர்த்தம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு 2 விதமான அர்த்தமும் பயன்படுத்தப்படலாம். அது மாதிரி தவஃபை நீங்க வந்து நான் முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல் என்ற பொருளும் கொள்ளலாம் என்று நாம் அதுக்கு சொன்னோம். இதற்கு அறவே பதிலே அவங்க சொல்லல, வேற விஷயத்துக்கு மாறி ஓடி போயிட்டாங்க.
அடுத்ததா வந்து இன்னொரு வசனத்தை எடுத்து வச்சாங்க. இதை இப்போமோடு இதற்கு முன்னால் உள்ள அமர்ல கூட சொல்லி காட்டினாங்க. வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷையம் வஹும் யுஹ்லகூன் அம்வாத்துன் கைர அஹ்யாயின் வமா யஷூரூன அய்யான யுபாசூன் 16:21. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, நீங்கள் யாரை அல்லாஹ்வை விடுத்து யாரை நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எதையும் படைக்கவில்லை, அவர்கள் படைக்கப்பட்டவர்கள், அவர்கள் அம்வாத் இறந்தவர்கள், உயிருடன் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்டா, அவங்க எடுத்து வச்ச வாதம், அல்லாஹ் அல்லாத யாரை அழைச்சாலும் அல்லாஹ் என்ன சொல்றான், அம்வாத்துன்னு சொல்றான். எனவே இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மற்றவர் அல்லாஹ்வை விடுத்து விட்டு அழைக்கிறார்கள், எனவே இறந்து விட்டார்கள் இப்படின்னு வாதத்தை எடுத்து வச்சாங்க. அது இவ்வளவுதான் எடுத்து வச்ச வாதம். அதுக்கு நம்ம கேள்வி கேட்டோம், அப்போ அல்லாஹ் அல்லாத அழைக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, வஜாலுல் மலாயிகத்தல்லதீன ஹும் இபாதுர் ரஹ்மானி நாஸா அஷஹிது ஹல்கஹும் சனக்து ஷஹாதத்துஹும் என்ற இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி, அந்த மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடிமைகளை பெண்களாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் கடைசியில் அல்லாஹ் சொல்கிறார்கள், வகாலு லௌஷா அர் ரஹ்மானு மா அபதுனாகும், ரஹ்மான் நாடி இருந்தால் அவர்களை நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம். யாரு அந்த மக்கள் சொல்றாங்க, இந்த மலாய்க்குமார்களை யாரு வணங்கினார்களோ அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரஹ்மான் நாடி இருந்தா நாங்க இங்க வணங்கி இருக்க மாட்டோம், உங்களை வணங்கி இருக்க மாட்டோம். அவனா என்ன அர்த்தம், அல்லாஹ் நாள நாங்க வணங்கிட்டோம். இப்ப வணங்கிட்டாங்களே மலாய்க்குமார்கள், இதுக்கு என்ன சொல்லி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டோம். அதற்கு என்ன சொல்லி இருக்கணும், அதற்கு பின்னால பதில் சொல்லும் பொழுது அவங்க வந்து இபாதை எடுத்துக்கொள்ளல, வணக்கசாலியை எடுத்துக்கொள்ளல, தேவதைகளாகத்தான் எடுத்துக்கோ, இனாசன் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம், லௌஷார் ரஹ்மானு மா அபதுனாகும் என்ற வாசகத்தை வச்சு வணங்குறாங்கன்னு ப்ரூவ் பண்ணோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்ல இனாசன் தான் வருது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சரியா அந்த லௌஷார் ரஹ்மானு மா அபதுனாகும் அவர்கள் நான் அல்லாஹ் நாடி இருந்த அந்த ரஹ்மான் நாடி இருந்தா நாங்கள் வணங்கி இருக்க மாட்டோம் என்பதிலிருந்து வணங்கினார்கள் என்பது ப்ரூவ் ஆகிறது என்று சொன்னவுடன் இந்த தேவதைங்கிறத விட்டாச்சு. விட்டுட்டு பின்னாடி மறுத்துட்டாங்கன்னு இன்னொரு வசனம் இருக்குது. அதே வசனத்தை கீழே சொல்றாங்க, அஹாவுலா ஈயாக்கும் கானு யாபுதூன், நீங்கள் இவர்கள் தான் வணங்கி கொண்டு இருந்தீர்களா என்று சொல்லும் பொழுது, இவர்கள் உங்களை வணங்கிட்டு இருந்தாங்களான்னு அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது, காலு சுபஹானக அந்த வலியுனா மின் தூனிஹிம் வல் கானு யாபுதூனல் ஜின்ன அக்ஸருஹும் பிஹி முஃமினூன். அந்த வானவர்கள் அந்த மலாய்க்குமார்கள் சொல்லிடுவாங்களா, இல்ல இல்ல நீ தான் எங்களுக்கு வலியா இருக்கிறாய், இவர்கள் எங்களை வணங்கவில்லை, இவர்கள் ஜின்னை வணங்கினார்கள் என்ற வசனத்தை எடுத்து சொல்லி, எனவே இவங்க வணங்கல, வணங்கியிருந்தா இறந்துதான் போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதே கேள்வியைத்தான் இப்பவும் எடுத்து வச்சாங்க. நீங்க பாக்கணும், இதுக்கு நம்ம பதில் சொல்லி இருக்கிறோம், இதை நான் சொல்லவும் போறோம். இதை திரும்பவும் கேட்கிறாங்க, வணங்கலன்னு மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க எடுத்து வச்ச அந்த வசனத்திலிருந்தே நம்ம பதில் சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த அந்த குல்தல் இன்னா சித்தகதூனி உம்மிய இலாஹினி மின்தூனில்லா என்ற அந்த வசனத்துக்கு நம்ம கேட்டோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து எனக்கு தெரியாது எங்க சொன்னாங்க, நீ உண்மையான்னு அல்லாஹ் கேட்கிறேன், நான் சொல்லலன்னு தானே பதில் சொல்றாங்க, தெரியாதுன்னு என்ன வாதம் வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்படியா இன்னொரு வசனம் இருக்கு, 10:28 வசனத்தை அல்லாஹ் சொல்றான், யாம நாசுஹும் ஜமியா சும்ம நகூலு இல்லதீன அஷ்ரகு மகானக்கும் அன்தும் வசுரகாவுக்கும் வஸயல்னா பைனஹும் வகால சுரகாவுஹும் மா குன்தும் இய்யானா தஅபுதூன். அந்த மறுமையில வந்து எவர்கள் எல்லாம் சிறுக்கு வச்சிருந்தாங்களோ அவங்களையும் சிறுக்கு வைக்கப்பட்ட 2 பேரையும் அல்லாஹ் அழைத்து வச்சுக்கிட்டு கேட்பான். அப்பொழுது அந்த வணக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களே எல்லாரும் சொல்லிடுவாங்க, மா குன்தும் இய்யானா தஅபுதூன், எங்களை நீங்க வணங்கவே இல்லை என்று மறுத்துருவாங்க. அப்படிங்கறத அவங்களுக்கு ஆதாரமா எடுத்து வச்சாங்க. இதையே நம்ம எடுத்து சொன்னோம், மறுமையில எல்லாரும் தான் மறுக்குவாங்க, இந்த வானவர்கள் மட்டும் இல்ல, இந்த மலாய்க்குமார்கள் மட்டும் இல்ல, எல்லா நபியும் யாரையெல்லாம் வணங்கலாம் அத்தனை பேரும் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்க. அப்படின்னா இங்க யாருமே சிறுக்கு வைக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். எல்லாரும் மறுத்துருவாங்கல்ல, யாரெல்லாம் சிறுக்கு வைக்கப்பட்டாங்களோ அந்த சிறுக்கு வைக்கப்பட்ட அந்த நல்லவர்கள் எல்லாம் போய் எங்களை நீங்க வணங்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்பனா இந்த உலகத்துல யாருமே வைக்கலையா, யாருமே சிறுக்கு வைக்கலையான்னு கேட்டோம், பதிலே சொல்ல. அதுக்கு நம்ம திரும்பவும் சொன்னோம், இங்க இந்த இடத்துல வந்து யாரு வணங்கப்பட்டாங்களோ அவங்க சொல்ல நம்ம பார்க்க கூடாது, யாரு வணங்கினாங்களோ அவங்க சொல்லதான் பார்க்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பத்தி சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் என்ன செஞ்சிருவாங்க, மறுத்துருவாங்கல்ல. இந்த வாதத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மறுமையில வந்து கேட்கும் பொழுது என்ன, எங்களை யாரும் வணங்கல, மருத்துவம் அப்ப உயிரோட இருக்கிறாங்கன்னு வந்துடும். அதே மாதிரி யௌமல் கியாமத்தி யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், மறுமை நாள்ல நீங்க யாரெல்லாம் சிரிக்கு வச்சீங்களோ அவங்க எல்லாம் மறுத்துருவாங்க,
அப்படின்னு வசனத்தையும் 35-14 வசனத்தையும் எடுத்து காட்டி யாரு அழைக்கப்படுறாங்களோ அவங்கள பார்க்க கூடாதுங்க, அழைத்தவன் யாரும் அவனுடைய சொல்லை தான் பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம இருங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொன்னோம். இதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? மலக்களை பத்தி பின்னாடி பதில் சொன்னோம், இன்னும் பின்னாடி கியாமத்து நாள் வரையுமான்னு ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு நாங்க சொல்லுவோம் சொன்னாங்க. ஒன்னும் பாயிண்ட் வச்சுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஒன்னும் பதிலே சொல்லல. அப்புறம் இதெல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கைர அஹ்யாயின்ல தான் பாயிண்டே இருக்குன்னு வந்துட்டாங்க. இவ்வளவு சொன்னோம், மலாயத்துமார்கள்லாம் இறந்தாங்களா உயிரோட இருக்காங்க கேட்கும் பொழுது இல்ல கைர அஹ்யாயின்ல தான் பாயிண்டே இருக்குது, அதை விட்டு நீங்க வேற எதையோ எடுக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நம்ம சொன்னோம், அதுதான் நம்ம கேள்வியே கேட்கிறோம், உயிரற்றவர்கள்னு நீங்க சொல்றீங்கள, இதுல கைர அஹ்யாயின்னா என்ன அர்த்தம்? உயிர் இல்லாதவர்கள் தானே அர்த்தம். அப்ப மலாயத்துமார்களை மாணவர்களை அவங்க கூப்பிட்டாங்களே, அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா? நாங்க கேட்ட கேள்வி இன்னும் மீதம் தான் இருக்கும், அதற்கு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அது கேட்ட போது அப்ப முரண்படுத அப்படின்னு அடுத்தது. அப்ப இந்த வசனத்துக்கு அந்த வசனத்துக்கு முரண்படுத. இங்க மௌத்துங்கிறான் அல்ல, கைர அஹ்யாயிங்கிறான். ஆனா அந்த இடத்துல வந்து மறுப்பாங்கன்னு சொல்றான், அங்க மாணவர்களை அழைக்கிறாங்கன்னு சொல்றான். ரெண்டு முரண்படுத. அதுக்கு என்னன்னு கேட்கும்போது நம்ம பதிலும் சொன்னோம். அம்வாத்துங்கிறது வந்து இறப்பவர்கள், இனிமேல் இறப்பவர்கள் இது வாங்கி அர்த்தம் செய்யுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உயிர் இல்லாம இனிமேல் அழைக்க இனிமேல் தான் மூத்தா போவாங்கன்னு வச்சீங்கன்னா ரெண்டு வசனத்தையும் நீங்க என்ன செய்யலாம், சேர்த்து முடிவு செய்யலாம்னு சொன்னோம். அதே மாதிரி இன்னொன்னையும் கேட்டோம், அனரப்புக்குமுல் ஆலான்னு பிறவுன்னு சொன்னானே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பின்னால வந்து சொல்றோன்னு போனாங்க. போய் விசாரிச்சு வரும்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து உன்னுடைய ரப்புட்ட போய் என்னை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரப்புங்கிற வாசகம் வந்து மன்னனுக்கு பயன்படுத்தப்படும். எனவே இங்க வந்து யாரு பிறவுன்னு வந்து தன்னை ரப்புன்னு சொல்லவே இல்லை, அல்லாஹ் கடவுள்னு சொல்லவே இல்லைன்னு அடிச்சு சொன்னாங்க. உடனே நம்ம ஒரு வசனத்தை எடுத்து காட்டணும். கால பிறவுனு யா ஐஹல் மலவு மாலிம் துலக்கும் இன் இலாஹின் கைரி, என்னையை தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை. 28-38 வசனத்தை தெளிவா எடுத்து சொன்னோம். அவங்க அடி சொன்னாங்க, பிறவுனும் தன்னை கடவுள் என்று சொல்லவே இல்லை என்று சொன்னீங்களே, அதுக்கு நம்ம அழகா சொன்னோமா, அலிம் துலக்கும் மின் இலாஹின் கைரி, என்னையை தவிர கடவுள் உங்களுக்கு இருப்பதாக நான் அறியவில்லை, நான் தான் கடவுள் ரொம்ப தெளிவா கால பிறவுன்னு சொன்னாண்டு அல்லாஹ் தெளிவாகவே 28-38 ஆயத்துல தெளிவா சொல்லி காட்டினா. உடனே அடுத்தது அவங்க பதில் இலாஹுன்னு சொன்னா அது இலாஹுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒருத்தர் அல்லாஹ் தஆலா வந்து யாரு தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானோ அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப மனோ இச்சை கடவுளா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ திசை திருப்பினாங்க. அந்த இடத்துல கூட இலாஹுங்கிறது கடவுளும் கடவுள் தான் அர்த்தம், வேற அர்த்தமே கிடையாது. அதனால தான் நம்ம கேட்டோம், ஒரு கழுதையை ஒருத்தன் கடவுள்னு சொன்னாங்கன்னா அது கழுதையே கடவுள் ஆயிருமான்னு நம்ம கேள்வி கேட்டோம். அதுக்கு இதுவரையிலும் அவங்க பதிலே சொல்லல. அப்ப பதில் சொல்லலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அம்மாத்துங்கிறது தானே கொண்டு வந்து நிரூபிச்சாங்க. அம்மாத்து கைர அஹ்யாவும் இறந்து போயிட்டாங்கிறதுக்கு கொண்டு வந்த அந்த வசனத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். ஆனா நீங்க என்ன அதற்கு மறுத்து சொல்லல. இப்ப மௌத்து இல்லைன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பது பூர்வாதா இல்லையா? மௌத்துங்கிறதுக்கு எடுத்து வைத்த வசனம் நீங்க சொல்ற மாதிரி இல்ல, நீங்க சொல்ற அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவங்க மறுத்து உடைத்து விட்டு அதுக்கு நீங்க பதிலே சொல்லலன்னு சொன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயிருடன் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப வலம்மா தவஃபைதனிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கணும்? இங்க உயிருடன் இருக்கான்னு வந்துருச்சு, அதனால அங்க கைப்பற்றுதல் என்ற பொருள் தான் கொடுக்கணும். அதனால தான் இவங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் உடைச்சி அவங்க உயிருடன் இருக்கிறாங்கன்னு வர்றதின் காரணத்தினால் அந்த தவஃபைதனி என்ற வாசகத்திற்கு நாம் கைப்பற்றுதல் என்ற பொருள் தான் கொடுக்கணும். இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா இந்த வசனத்துக்கு இடிக்கும். இதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த வசனத்துக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு முன்னால் உள்ள நம்ம உடைச்ச அந்த வசனத்துக்கும் சொல்லுங்க. சொல்ல முடியலன்னு சொன்னா உயிருடன் இருக்கிறாங்க, அப்ப அங்க மௌத்துங்கிற அர்த்தம் நம்ம செய்யவே முடியாது, கைப்பற்றுதல் என்ற அர்த்தம் தான் நான் செய்ய முடியும் என்பதை தெரிவிக்கணும். இதற்கு வந்து நிறைய இதுதான் சொல்லிட்டு கடைசி வரையிலையும் பதில் சொல்லல. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க ஏத்துக்கிட்டாங்க, உயிருடன் இருக்கிறதையும் ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஷைத்தானை வணங்கினார்கள் ஒரு இது எடுத்து வச்சு, ஷைத்தான் உயிரோட இருக்கிறானா அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் சொன்னாங்களா? ஷைத்தானை கொண்டு வந்து காட்டினாதான் நம்புவாங்களாம். ஷைத்தானை வணங்குறாங்க, அவன் செத்தா போயிட்டான்னு கேள்வி கேட்டதுக்கு ஷைத்தானை கொண்டு வந்து எங்களை காட்டினால்தான் நீங்க நாங்க நம்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா ரசூல் சொன்னா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்களா? அல்லாஹ் கூட நேரடியா கொண்டு வந்தாதான் நீங்க நம்புவீங்களான்னு கேட்டோம். நீண்ட மௌனம், எந்த விதமான பதிலுமே இல்லை. எவ்வளவு கேள்விகளை நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். ஏதாச்சும் சின்ன ஒரு ஏதாச்சும் சாதாரண வார்த்தையில பயன்படுத்துனா அதுக்கு ஏதாவது ஆதாரத்தை கொண்டு வந்து சொல்லுவாங்களே தவிர நம்ம முக்கியமா கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் அவங்க இதுவரையிலையும் பதிலே சொல்லவே இல்லை. இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அத்தனையுமே பழைய இதுதான். நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு பின்னால் நம்ம பதில் சொன்னோமா இல்லையான்னு பாருங்க. வசனங்கள்
திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்த சான்றுகளுக்கு பதில் சொன்னதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் பல விஷயங்களுக்கும் பதில் சொல்லாமல் தான் இருக்கின்றீர்கள். உதாரணமாக, வமன் அமிர்ஹு நுனக்கிசு ஃபில் ஹல்கி, இது அல்லாஹ்வுடைய சட்டம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர், எந்த விதமான அதில் சந்தேகம் இல்லை. மனிதரை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அமிர்ஹு நுனக்கிசு ஃபில் ஹல்கி, எவருக்கு அதிகமான ஆயுளை அல்லாஹ் கொடுப்பானோ அவருடைய உடல் கட்டில் பலவீனத்தை, வீக்னஸை நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். இந்த சட்டத்திற்கு ஏற்றவாறு ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63வது வயதில் முதுமை அடைந்து பலவீனமாகி வஃபாத்தாகி விட்டார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதுமை பெற்றதுக்கு பிறகும் 2000 வருடங்களாக மரணிக்காமல் இருக்கிறார்கள் என்றால் இது ஒரு விதிவிலக்கு. அதை எடுத்து காட்ட வேண்டும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நேற்றும் இன்றும் முந்தானாலும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை, அவர் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இதுவரை எந்த சான்றும் நீங்கள் சொல்லவில்லை. நீங்கள் டிஃபென்ஸ் தான் பண்ணிக்கொண்டே இருந்தீர்கள். நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விட்டார்கள் என்ற அந்த ஆயத்துகளுக்கு, சான்றுகளுக்கு நீங்கள் டிஃபென்ஸ் செய்து கொண்டிருந்தீர்கள். இது கடைசி நாள். இந்த டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் விஷயத்துக்கு வாருங்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார்கள் என்றால் அவர் எங்கே இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், மரணிக்கவில்லை என்பதற்கு என்ன சான்று? இவைகள் அனைத்தும் திருக்குரான் அடிப்படையில் சொல்ல வேண்டும் பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. வேறொன்று, வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷைஅன் என்பதற்கு நேற்றிலிருந்தே பார்த்து கொண்டே இருக்கின்றோம். நீங்கள் வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி ததுஊன மின் தூனில்லாஹி ததுஊன மின் தூனில்லாஹி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். திருக்குரானில் எந்த விதமான மாறுதலும் மாற்றமும் இல்லை. ஆகவே திருக்குரான் பார்த்து ஓத வேண்டும் என்று வேண்டும் சொல்கின்றேன். வல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி குரான் சொல்லவில்லை, நானும் எடுத்து கூறவில்லை. வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. வேறு மலக்குகள் வணங்கப்படவில்லை என்பதற்கு நீங்க உங்களுடைய அந்த கூற்றுக்கு நாங்கள் பதில் சொல்லி இருந்தோம். அதாவது மா அபத்னாஹு மாலஹும் பிதாலிக மின் இல்மின், அவர்கள் மலக்களே தான் வணங்கி கொண்டிருந்தார்கள் என்பதற்கு எந்த விதமான அறிவும் அவர்களுக்கு இல்லை. இல்லாகானு யஹ்ருசூன், அவர் சும்மா கற்பனை தான் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள், நாங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றோம் மலக்களை என்று. அவர்கள் தேவிகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இனாசன், இந்த மலக்கள் என்பது
மலக்கள் என்பது இனாசன் என்று சொன்ன அந்த கூற்றுக்கு அல்லாஹ் பதில் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹு மலக்களை படைக்கும் போது இவர்கள் இருந்தார்களா என்று. அவர்கள் தேவிமார்களை தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், மலக்களை இல்லை. மாலகும் பிதாலிக்கமின் இல்மின், அதை பற்றி அவர்களுக்கு இல்ம் இல்லை, அறமில்லை. இன்னஹும் இல்லா கானு யஹ்ருசூன், அவர்கள் கற்பனை தான் பண்ணிக்கொண்டு கற்பனைகள் தான் வணங்கி கொண்டிருந்தார்கள். அடுத்ததாக பல்கானு யாபுதூன ஜின்னா, ஜின் என்பது கற்பனை. நேற்று சொல்லியிருந்தேன், அந்த ஜின் என்பது மனிதனுடைய மூளையில் இருக்கும் கற்பனை என்று. அதாவது கைஃபத்தக்ஃபுரு, நேற்று சொல்லியிருந்ததை பற்றி, கைஃபத்தக்ஃபுருன பில்லாஹி வகுந்தும் அம்வாதன் ஃபஹியா, எவ்வாறு உங்களால் அல்லாஹுவே நிராகரிக்க முடியும்? கைஃபத்தக்ஃபுருன பில்லாஹி வகுந்தும் அம்வாதன், நீங்கள் ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மையில் இருந்தீர்கள். ஃபஹியாக்கும், பிறகு அல்லாஹ் உங்களை உயர்த்திட்டான். மனிதன் உயிர் கொடுக்கப்படுவதற்கு முன் மனிதன் ஒன்றுமே இல்லாதவனாயிருந்தான். அம்பாத்தும் கற்பனை, அதான் இங்க அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். பல்கானு யாபுதூன ஜின்னா, அவர்கள் ஜின்னை தான், கற்பனை பொருளை தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். மாலகும் இதாலிக்கமின் இல்மின், அவர்கள் கருவில்லை. மற்றொன்று, ஜின் என்பதற்கு நாம் பொதுவாக சொல்லப்படும் ஜின் என்றால், எந்த ஜின்களை இவர் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர் மன்னித்து விட்டார்கள். அம்பாத்தும் அதாவது அவர்கள் அந்த அந்த கற்பனை உருவமாக இருக்கும் மரணித்தவர்கள் தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், மலக்களை இல்லை. மீண்டும் கூறுகின்றேன், மாலகும் பிதாலிக்கமின் இல்மின், அவர்களுக்கு இதை பற்றி அறிவில்லை. வேறொன்று, நான் நேற்று ஒரு ஆயத்தை எடுத்து வைத்தேன், நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் படிப்படியாக பதில் சொல்லியிருக்கின்றேன். யாத்தி மின் பாதி இஸ்மு அஹமத் முபஷ்ஷிரன் பிரசூலி யாத்தி மின் பாதி இஸ்மு அஹமத், எனக்கு பிறகு வரப்போகும், அதாவது என்னுடைய மரணத்திற்கு பிறகு வரப்போகும் அஹமத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நன்மாராயம் கூறுவதற்கு நான் வந்திருக்கின்றேன் என்று. இந்த பாத் என்பதற்கு நான் எடுத்து காட்டினேன் மரணத்திற்கு பிறகு என்பது. அதாவது வாத்தைனா மூசல் கிதா ஒஃபைனா மின் பாதி ருசுலன், பாதி ருசுலன், அதற்கு மூசா அலி இஸ்லாமுடைய ஒஃபாத்திற்கு பெரிய நியமார்களை அல்லாஹ் அனுப்பி கொண்டே இருந்தான். இங்க மின் பாதி என்பதன் பொருள் மரணம் என்பதா. அதற்கு நீங்கள் சொன்னீர்கள், ஃபபி ஐயி ஹதீஸின் பாதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன், அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய வசனங்களுக்கும் பிறகு என்றால், பிறகு என்பதற்கு மரணம் என்று பொருள் என்றால், நீங்க சொன்னீங்க அல்லாஹ் சத்ததுக்கு பிறகு. நீங்க சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், அல்லாஹ் சத்ததுக்கு பிறகு அவர்கள் ஈமான் கொள்வார்களா என்று. நான் அதுக்கு சொன்னேன், இங்க பாத் என்பதற்கு இங்கே சத்து என்று பொருள் இல்லை, பிறகு, அதாவது அதுக்கு மாற்றமா. ஃபபி ஐயி ஹதீஸின் பாதல்லாஹி யுமினூன், ஃபபி ஐயி ஹதீஸின் பாத், அல்லாஹுக்கும் அவருடைய வசனங்களுக்கும் மாறுபட்ட முறையில். பாத் என்பதற்கு இங்கே மாறுபட்ட முறையில் அர்த்தம் கொடுக்கும் போது, அதாவது எனக்கு மாறுபட்ட முறையில் வரப்போகும் ஒரு ரசூலை பற்றி நான் உங்களுக்கு முன்மாறான் தெரிகின்றேன் என்று பொருள் இல்லை. ஆகவே பாத் என்பதற்கு மரணம் என்றுதான் பொருள், அதாவது என்னுடைய மரணத்திற்கு பிறகு நிச்சயமாக அவர்கள் தோன்றுவார்கள் என்று. வேறொன்று, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி திருக்குர்ஆனில் அல்லாஹு ரசூலன் இலா பனி இஸ்ராயில் சொல்லியிருக்கிறான். இப்ப கடைசி காலத்தில் மீண்டும் வரும் மாதும் துஹையன் மா வாதானியல் கிதாபா, அல் கிதாப் என்பதற்கு தௌராத்து இன்ஜீல் என்றுதான் பொருள் என்று நீங்கள் சொன்னீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வரும்போது மாதும் துஹையன், அவர் யாருக்கு நபியாயிருப்பார்? திருக்குர்ஆனில் ஆதாரம் காட்ட வேண்டும். உம்மத்த முஹம்மதியாவுக்கு நபியாயிருப்பார்களா, அல்லது ரசூலன் இலா பனி இஸ்ராயில் என்று சொல்லப்பட்டிருக்கும் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் நபியாயிருப்பார்களா? அப்போ ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வந்து, ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இறங்கி வந்து இஸ்ரவேலர்களுக்காக அந்த ஆத்தானியல் கிதாப் என்று சொல்லப்பட்டிருக்கும் தௌராத் இன்ஜீல் கற்றுக் கொடுவதற்காக வருவார்கள். முஸ்லிம்களுக்கு என்ன பயன்? அதனால
ஆகவே இதுவும் எங்களுடைய ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று வேண்டுகின்றேன். நேற்று வாரம் சொன்னேன், ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் குறைஷி மக்கா பல கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளில் ஒன்று, அவ் தர்கா ஃபிஸ் ஸமாஇ, முஹம்மது நபியே, நாங்கள் எல்லாம் உன் மீது நம்பிக்கை கொள்ள தயாராயிருக்கின்றோம். அவ் தர்கா ஃபிஸ் ஸமா, எங்கள் கண் முன்னாலே வானத்திற்கு ஏற வேண்டும். வலன் நுமின லிருகியிகா, அவ்வாறு எங்கள் கண் முன்னால் ஏறி போனாலும் நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம். ஹத்தா துனஸில அலைனா கிதாபன், நீ எங்களுக்காக ஒரு கிதாபு கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்தால் மட்டும் போதாது, நக்ரவுஹு, அதை நாங்கள் படிக்க வேண்டும். ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் எங்கள் கண் முன்னாலேயே மேலே ஏறி சென்று நாங்கள் படிப்பதற்கான ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் ஈமான் கொள்வோம் என்று ரசூல் என்ன பதில் சொன்னாங்க? ஹல் குந்து இல்லா பஷர ரசூலா, நான் ஒரு பஷர் ரசூல் மட்டும்தான். நான் கேட்கின்றேன், ஹதரத் ஈசா ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த குறைஷிகள் இந்த கேள்வி கேட்ட பொழுது ஹதரத் கிறிஸ்துவர்கள் இருந்தார்கள். யாராவது கேள்வி கேட்டதுண்டா, முஹம்மது நபியே நீங்க என்ன சொல்றீர்கள்? ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் போனார்கள் அல்லவா, மேலே இருக்கிறார்கள் அல்லவா, நீங்க ஒரு நபியாக இருக்கின்றீர்கள் என்றால் ஏன் உங்களால் போக முடியாது? நீங்க ஒரு நபி என்றால், இறை தூதர் என்றால், அவ்தர்கா ஃபிஸ் ஸமாய், எவ்வாறு ஈசா அலைஹிஸ்ஸலாம் மேலே போயிருந்தார்களோ அதே போன்று நீங்க போங்க. வலன் நுமின லிருகியிகா ஹத்தா துனஸில அலைனா கிதாபன் நக்ரவுஹு, எங்களுக்கு படிப்பதற்கான ஒரு கிரந்தம் கொண்டு வர வேண்டும், அப்போது நாங்கள் ஈமான் கொள்வோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள். ஏன்? ஹல் குந்து இல்லா பஷரன் ரசூலா, நான் உங்களை போன்ற ஒரு பஷர், ஒரு மனிதன். மனிதன் என்ற முறையில் எவ்வாறு உங்களால் வானத்திற்கு ஏறி செல்ல முடியாதோ, எவ்வாறு உங்களால் வானத்திற்கு ஏறி செல்ல முடியாதோ அவ்வாறே ஒரு பஷர் என்ற முறையில் என்னாலும் வானத்துக்கு ஏறி செல்ல முடியாது. எனக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் என்ன? பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலையா, எனக்கு வகை கிடைக்கின்றது, உங்களுக்கு வகை கிடைக்கிறது இல்லை. நான் ஒரு ரசூல், நீங்கள் ரசூல் இல்லை. பஷர் மட்டுமல்ல, ரசூல் மட்டுமல்ல, நான் பஷர். ஆகவே எவ்வாறு ஒரு ரசூல் என்ற முறையில், ஒரு பஷர் என்ற முறையில் இந்த பூமியுடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒருவரால் வானத்திற்கு போக முடியாதோ இந்த ஆயத்தின் அடிப்படையில், அதே போன்று ஹதரத் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த பூமியை விட்டு எங்கேயும் போக முடியாது. அடுத்து நான் சொன்னேன், ஃபீஹா தஹ்யௌனா வ ஃபீஹா தமூதுனா வ மின்ஹா துக்ரஜூன், இந்த பூமியிலே நீங்கள் வாழ்வீர்கள், இந்த பூமியிலே மரணிப்பீர்கள், இந்த பூமியிலிருந்து எழுப்பப்படுவீர்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருடங்களாக, தற்காலிகமாக அல்ல, ஒரு மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ 1 வருடத்துக்கோ 2 வருடத்துக்கோ அல்ல, 2000 வருடங்களாக இந்த பூமியுடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் எங்கேயாவது பூமியை விட்டு எங்கேயாவது இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு சான்று காட்ட வேண்டும். சொன்னீர்கள் ராக்கெட்டில் போயிருக்கார்களா, ஐ ஆம் ஸ்ட்ராங் என்று போயிருந்தாங்க. எப்படி போனாங்க? பேர் சொல்லல, மன்னிக்கணும். ராக்கெட்டுக்கு போனாங்க அல்லவா, 1 மாசம் 2 மாசம் 5 மாசம் கழிஞ்சு வருவாங்க. ஆமா, எப்படி போனாங்க? ராக்கெட்ல தானே போனாங்க. இந்த பூமியின் அட்மாஸ்பியரை எடுத்து சென்றாங்க. ஆம்ஸ்ட்ராங் போயிருந்த போது அவர் டிரெஸ்ஸுக்கு 2 கோடி ரூபாய் விலை, 2 கோடி ரூபாய் அப்போது 68 69 சொன்ன பொழுது. அதாவது இந்த பூமியின் துண்டையே, அந்த அட்மாஸ்பியரை எடுத்து சென்றார்கள். வாழும் அந்த அட்மாஸ்பியர் இருப்பது வரை அங்க இருப்பாங்க. அதாவது ஃபிஹா தஹ்யௌனா, ஃபிஹா தஹ்யௌன், இந்த பூமியுடன் சேர்ந்த சம்பந்தப்பட்ட முறையில் தான் அவர் இருந்தார்கள், இந்த பூமியில் தான் இருந்தார்கள். அப்போது ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமியுடன் எந்த சம்பந்தமும் இல்லாமல் எங்கேயாவது இருக்கிறார்கள் என்றால் எந்த ராக்கெட்ல சென்றாங்க? எப்படிப்பட்ட ட்ரெஸ் அவருக்கு இருந்தது? இந்த பூமியில் ஏதாவது அட்மாஸ்பியர் அவர் மேலே கொண்டு சென்றார்களா? இது இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. கவனமாக
சிந்தனை செய்யக்கூடியது. இந்த பூமியுடன் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள் என்றால் எங்கு இருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள், இதை நிரூபித்து காட்ட வேண்டும் பொறுப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னால் மேலே செல்ல முடியாது என்பதற்கு சான்றாக சொல்லி இருக்கிறார்கள், நான் ஒரு பஷர் என்று. நீங்க நிரூபித்து காட்டுங்க ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஷர் இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும். கிறிஸ்துவர்களை போன்ற ஒரு கடவுள் குமார் இப்னுல்லா அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள் என்றால் அதை பற்றி அப்புறம் சிந்தனை செய்யும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பஷர் தான். ஃபீஹா தஹ்யௌன வ ஃபீஹா தமூதுன வ மின்ஹா துக்ரஜூன் என்பதற்கு மனிதனுக்கு உள்ள சட்டம் என்றால் எவ்வாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்கல்ல, அவ்வாறு ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விதிவிலக்கல்ல. அவ்வாறு என்றால் எடுத்துக்காட்டு வேறொன்று, ஹஜ்ரத் புதிய ஒரு கேள்வி வைக்கின்றேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் கூறினான், வஜஅல்னா இப்ன மரியம உம்மஹு ஆயத்தன், நாம் இப்னு மரியமையும் அவருடைய தாயாரையும் ஒரு அடையாளமாக்கினோம் என்று. வஆவைனாஹுமா இலா ரப்வத்தின் ஸாத்தி கராரின் வமஈன், அவர்கள் இருவர்களுக்கும் நாங்கள் அடைக்கலம் கொடுத்தோம். இந்த ஆவா என்ற சொல் எப்போது பயன்படுத்தப்படுகின்றது? மிகவும் பயங்கரமான இக்கட்டான கஷ்டமான ஒரு நிலைமை வரும்போது அந்த நிலைமையில் இருந்தும் காப்பாற்றப்படுவதற்கு ஆவா என்று சொல்லப்பட்டிருக்கின்ற திருக்குர்ஆன் ஏராளமான இடங்கள் வந்திருக்கிறது, 2-3 இடங்கள் வந்திருக்கின்றன. இப்போ ஆவைனாகுமா அவர்கள் இருவரையும் அடைக்கலம் கொடுத்தோம் நாம் எங்க இலா ரப்வத்தின் ஒரு குண்டின் பிரதேசத்தில். அது எந்த இடம்? ஸாத்து கராரின், மனிதரால் தங்க முடியும் ஒரு இடத்தில். வமஈன், நீரூற்றுள்ள இடம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அடைக்கலம் கொடுத்தான். மிகவும் பயங்கரமான நிலையிலிருந்து, மிகவும் இக்கட்டான நிலையிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மிகவும் அடைக்கலம் கொடுத்தார் அல்லாஹ் இந்த பூமியிலேயே. இலா ரப்வத்தின் ஸாத்தி கராரின், ஸாத்து கரார் முஸ்தகர், வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ருன் வ மதாஉன் இலா. திருக்குர்ஆனில் ஸாத்து கரார் என்பது பூமியுடன் சார்ந்தா சொல்லப்பட்டிருக்கிறது. ஸாத்து கரார் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் காப்பாற்றி இருக்கின்றான். பூமிக்கு அப்பாற்பட்ட வேறாத இடத்தில் அது ஸாத்து கராராக இருக்க வேண்டும், மனிதர்கள் தங்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அடைக்கலம் கொடுத்திருக்கின்றார் என்றால் அது இந்த பூமியில் உள்ள ஒரு கொண்டின் பிரதேசத்தில் ஸாத்து கராரி வ மஈன், இந்த நீரூற்றுள்ள இடத்தில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். இங்கே அல்லாஹ் வானத்தில் அல்லது வேற ஏதாவது, நான் வார்த்தை அடிக்கடி ஏன் சொல்றேன் என்றால் நீங்கள் மறுக்கிறீர்கள், நீங்க அதை நம்புறதில்லை என்று பொதுவாக முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள். வானத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் நான் கூறுகின்றேன் வானத்தில் என்று. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் தாயாரையும் அல்லாஹ் வானத்திற்கு எடுத்து செல்லவில்லை, பூமியில் ஒரு இடத்தில் தான் அடைக்கலம் கொடுத்திருக்கிறார். மீண்டும் விஷயத்துக்கு வர்றேன். இந்த தவஃபா இருக்கு.